நானு. நான் வண்டியில ஏறும் போதே நினைச்சேன் என்னமோ இடிக்கிறே. ஐயோ வழியா வீட்டுல சொல்லிட்டு வந்தீங்களா? ஐயோ இரியா, அவங்க எங்கிட்டே சொல்ல வீட்டுல எப்படியா சொல்லுவாங்க? போகும்போது எங்க போறோம் கேட்கான்னு சொன்னேன். பாத்தியா கெட்டது நடந்துட்டு உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தான்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, ஆளை பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, ஆள் போல அது, நீ போல இது. போடா போசே, அவ்வளவுதான். நான் ஓங்கி அடிச்சது வா. நீ கால் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஏன் என்று இன்னைக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? மீட்டிங் நடக்கிறப்ப கோமாளித்தனம் பண்ண எங்க ஆளுங்க உன்னை உயிரோட விட மாட்டாங்க. நான் ஒரு மேஜிக் பண்ணி காட்டட்டுமா? இப்ப இந்த பெண்ணை காணாம போக போகுது. பாத்தீங்களா, பெண்ணை காணாம போயிடுச்சு. வந்த விருந்தாளியை ஏன் இப்படி ஆளாளுக்கு கேள்வி கேட்கறீங்க? இப்ப நேரா விஷயத்துக்கு வருவோமா? நீ உட்காரு. அவன் ஏதோ சொல்றானா, அது என்னன்னு கேட்போம். ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க நிறைய எப்படி இருந்தீங்க? போலீஸ் ஆகட்டும், வக்கீல் ஆகட்டும், யாருக்காவது உங்க வழியில குறுக்க வரத்துக்கு தைரியம் இருந்ததா? ஆனா இப்போ எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேங்கிற கதை மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஒரு புத்திசாலி பைத்தியக்காரன் என்ன அப்படின்னு கூப்பிடலாம். சரி கேளுங்க, நீங்க எல்லாரும் எதுக்காக இப்படி இந்த பட்டப்பகல்ல மாஃபியா மீட்டிங் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். எதுக்காக ராத்திரியில வெளியே போறதுக்கு பயப்படுறீங்கன்னு தெரியும். பேட்மேன் இந்த கோத்தன் சிட்டியை உஜாலாவுக்கு மாத்தியாகணும்னு அடம் பிடிக்கிற பேட்மேன். இன்னொரு பக்கம் டேட், அவன் நேத்து பிறந்த குழந்தை. அப்புறம் அந்த டிவில பிளானுக்கு எவனோ ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கானே, அவன் எங்க இருந்தாலும் அவனை பேட்மேன் பிடிச்சிடுவான். அவன் முகத்தை பாரு, பால் வடியுது, மாட்டான்னா கசக்கிடுவான். அதனால என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது வீடு கொடுக்காம விஷயத்த சொல்லு. ரொம்ப சிம்பிள். பேட்மேனை போட்டு தள்ளிடுவோம். இது அவ்வளவு சிம்பிளான விஷயம்னா இன்னும் ஏன் கதையை முடிக்காம இருக்க? இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது ராஜா. உனக்கு எவ்வளவு வேணும்? ஆளுக்கு சரி பாதி. சிரிக்காதீங்க பிரதர்ஸ், அப்புறம் சிரிப்பா சிரிச்சிடுவீங்க. இந்த விஷயத்தை நாம சீக்கிரம் கவனிக்கலன்னா அப்புறம் இந்த கருப்பா இருக்கானே, கருப்ப அவன் பையனுக்கு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுக்க கூட அவன்கிட்ட காசு இல்லாம போயிடும். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். கரங்கோருங்க ஏன் டென்ஷன் ஆகுது? உட்காரு. டென்ஷன் உடம்புக்கு ஆகாது. இந்த மாதிரி பேசிட்டு நீ இங்க இருந்து உயிரோட போக முடியும் நினைக்கிறியா? ஆமா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவனை கண்ட தொண்டமா வெட்டி போடுறவங்களுக்கு 10 கோடி தரேன். இவன் எங்க வந்து யார் முன்னாடி என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். சரி, நான் இங்க இருந்தா நீங்க எல்லாருமே டென்ஷன் ஆனீங்க போல இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ அப்ப என்ன கூப்பிடுங்க. இது என்னோட கார்டு.